ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா கிக் அவுட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். கேம் ப்ளே பண்ண போகிறது இன்னும் தான் என் தம்பி தான். ஆனால் வாய்ஸ் ஓவர்லாம் நான் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 52 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் சப்போர்ட் அண்ட் லவ் எங்களுக்கு தேவை. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க, சரி வீடியோக்குள்ள போயிடலாம். இன்ட்ரோ கொடுக்கறதுக்கே இவ்வளோ நேரம் இது பாருங்களேன். நம்ம மேப் சூஸ் பண்ணிக்கலாம். தாயே ஈஸ்வரி, இந்த சூனாப்பானா ஊர் உலகமே நடுங்குது ஆத்தா. அந்த பயத்தை அப்படியே மைண்டன் பண்ணி விடுதான். வேற என்ன உன்ட கேட்க போறேன்? சமூகம் பண்றோம் गाइस. வாங்க. எட்டு வருஷம் போ அங்கே ஒருத்தன் வர அடிச்சு தூக்கு இன்னும் எல்லாம் அவனுக்கு எழுத்து குறையில தான் இருக்கு. பங்கமான ஹார்ட் வந்து பிக்கப் பண்ணிக்கோ. எங்கே இருக்கான்? அங்கே ஒருத்தர் இருக்கான், இங்கே ஒருத்தர் இருக்கான். இன்னும் உனக்கு பாதியா கிட்ட குறைஞ்சிருக்கு. அனுப்பியா அவ்வளோ செத்து போயிட்டான். ஹெட்ஷாட் இருந்துருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் முடிஞ்சிச்சு, 16th ரவுண்ட் முடிஞ்சிச்சு. டைமிங், ஸ்கோர்ஸ், காயின்ஸ் எல்லாம் வந்துச்சுட்டா இது பண்ண போகிறாங்க. நீங்கள் எத்தனை ஷார்ட்ஸ் அடிச்சிட்டிங்களோ அதை வச்சு அவங்க வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. கிக்கோட்னா என்னன்னா வெளியே தள்ளுறேன். இதுதான் அப்படி சொல்கிறேன். இதை உடச்சி ஆர்டர் கேம் ப்ளேஸ் தான் நம்ம ட்ரை பண்ணலாம். கன்ஃபார்மாக ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து ஆர்டர் கேம் ப்ளேஸ் ட்ரை பண்ணுவோம். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. கமெண்ட் பண்ணுங்க. என் ஐடியா வந்து பின் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் பார்த்து எங்கள் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஐடியா பின் பண்ணி வைக்கிறோம். உங்கள் கூட ஒரு கேம் ப்ளே போடுவோம். கன்ஃபார்மாக போடுவோம் தானே. நாளைக்கு இதே டைமிங்க லெவல் 16 11 o'clockலாம் நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த கேம் ப்ளே போட்டு எங்கள் ஐடியை பின் பண்ணி வச்சுருவோம். எத்தனை பேர் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்கள் கூட ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் என் ஐடியா பின் பண்ணி வச்சுருப்பேன். கமெண்ட்டில் வாய் கொள்ளறது காசு. கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுப்போம். நீங்கள் 2 பேர் கூட விளையாடலாம், பேசலாம். அதே நேரத்தில் உங்க கூட ஒரு கேம் ப்ளேயும் போட்டுருவோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கைஸ் இப்போ எல்லாருக்கும் ஹெட்செட்டாக வந்துட்டு இருக்கு. ஆமாம், ஹெட்செட் தான் வந்துட்டுருக்கு. சொன்னானா மினி கேம்ஸாக போட்டுருக்கோன்னு கோவமே படாதீங்க. லாங் வீடியோஸ்னால் நாங்கள் கன்ஃபார்மாக போடுவோம். மினி வீடியோஸும் அதே நேரத்தில் போடுவோம். கவலைப்படாதீங்க. மினி வீடியோஸ், லாங் வீடியோஸும் நாங்கள் கன்ஃபார்மாக போட்டுட்டே தருவோம். கைஸ் இதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. எஸ் சொல்கிறேன். we are reach 52 சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் நீங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேறி போய் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிடலாம். ஸோ சப்ஸ்கிரைப், லைக், 1 சப்ஸ்கிரைப் 1 லைக் இதை மட்டும் கொடுத்துருங்க. எல்லோரும் பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கும். அச்சீவ்மெண்ட் இல்லாத ஒரு பர்சனே இல்லை. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அச்சீவ் பண்ணுற என்னடா வாய் போடுற நினைக்கிறேன். இதுதான் என் கொடுமையை பற்றி தெரியுது. தம்பி நல்லா இருக்கே. வீட்டுக்கு தலையில ஒன்று திரும்புறாப்பில் போய் ஹார்ட் இல்லையா எனக்கு இருக்கு. ஒயிட் கலரில் இருக்கே. ஐயோ எடுத்து அடிக்கிறான்டி. என்ன ஓடுறேன்.
உங்களுக்கு ஏதாவது ட்ரீம் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ இவனுக்குன்னா ஒரு போலீஸ் ஆகணும் ட்ரீம் இருக்கும். சில பேருக்கு டீச்சர் தான் சாரி சில பேருக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கும். சில பேருக்கு வந்து போலீஸ் ஆகணும், சில பேருக்கு ஐஏஎஸ் ஆகணும், அந்த மாதிரி நிறைய. சில பேர் ஐபிஎஸ் ஆகணும், அந்த மாதிரி இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய விதமான ஆசைகளாக இருக்கும். அந்த ஆசைகள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நானே என்னென்ன ஆசைகள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேனே. நம்மளுக்கு வந்து நான் ஆசைலாம் இருக்கும், பட் அது வந்து சில பேருக்கு நிறைவேறும், சில பேருக்கு நிறைவேறாது. முக்கால்வாசி பேர் வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட் தான் காரணம். நம்ம நம்பணும், நம்மளால் முடியும்னு நம்பினா ஒரு ஹார்ட் இருக்குது பார், மட்டும் ஃபுல்லாக தான் இருக்கும். நம்மளால் முடியும்னு நினச்சா எதாக இருந்தாலும் ஐபிஎஸ் இல்லை ஐஏஎஸ் அவன் முடியும்னு நினச்சான். ஆனால் அதுக்குன்னு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸில் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே படிச்சுட்டே இப்போ கடைசி நிமிஷம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, கடைசி நிமிஷம் படிக்காது அப்படின்னு மறந்து போயிடும் எல்லாமே அப்படின்னு. நான்லாம் நல்லா காலே வாங்கினேன். புரிஞ்சுட்டே இருக்கேன். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உட்காந்து பேப்பர் கொடுப்பாங்க, பார்த்தா எல்லாமே பிளாங்க் அவுட் ஆகிடும். ஒன்றுமே என்னடா எல்லாமே படிச்சு மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி. புது கொஸ்டின்ஸ் தான் படிப்போம், மறந்து போயிடும். ஐயோ மறந்துருச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயம், ஓவர் கான்ஃபிடென்ஸாக நான் இருப்பேன். அதனாலே எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் வச்சு ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு இது கொண்டு வந்துட்டோம். எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க டாப்பரும் இல்லை, லாஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க மீடியம், நாங்கள் ஆவரேஜும் இல்லை. நம்மளோட பிரெயினை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். பிரெயினை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எக்ஸாம் அதெல்லாம் வைக்கிறாங்க. நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்னு வைக்கிறாங்க. ஏன்னா வெறும் சும்மா. அதனால் ஓவராக ப்ரெஷர் போட்டுக்கக்கூடாது. பசங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் அரியர் கிளியர் பண்ணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஓவராக போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கணும். கொஞ்சம் லைஃப் வந்து இருக்கிறது ஒரு லைஃப், இருப்பது ஒரு லைஃப். ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிட வேண்டியது. இருப்பது ஒரு ஜாலியாக இருந்து கடைசி வரைக்கும் ஹாப்பியாக வந்துட்டு போகணும். கடைசி வாட்டில் இருக்குடா. ஸோ பி ஹாப்பி. ஸோ எக்ஸாம் போட்டு இந்த ப்ரெஷர் டென்ஷன்லாம் எடுத்துக்காதீங்க. ஐயோ நான் ஒழுங்காக எழுதலை அப்படின்னு நான் பார்த்துக்கலாம். இந்த தடவை ஒழுங்காக எழுதலாங்க, அடுத்த தடவை ஒழுங்காக எழுதிக்கலாமே. ஏதோ ஒரு தடவை தானே கோட்டை வைக்கும் அடிக்க ரிசார்ட். அதனால நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கிறா எப்படி தெரியுமா? போட்டு அடிக்கிறடா பாவடா இந்த பொண்ணு. அதான் இந்த பொண்ணு அழகா இருக்கா, இமிக்கோ மாதிரியே இருக்கா. ஏன் இமிக்கோ அப்படின்னு போட்டியாளர் வருகிறார், பண்டை எடுத்து விட்டார், சுழற்றி அடிக்கிறார். ஓ மை காட், குட். ஒரே போடுகிறார், திருப்பியும் ஒரு போடுகிறார். பண்டால் வெட்டி உதைக்கிறார், பறந்து போய் விழுகிறார். சாவடி உனக்கு இப்பதான்டா பேசணும். பந்தை போடுகிறார், பந்தை எடுக்க பந்தை சுழற்றி ஒன்று விடுகிறார். கண்ணாடியே உடைந்து விட்டது. பந்து கண்ணாடி உடையாம என்னடா உடையும்? கண்ணாடியை உடைந்து விட்டது. ஒரு பிளேயர் எனக்கு முன்னாடி ஓடுகிறார், அதை பார்த்து கன்னத்தில் அடிக்கிறார். ஏண்டி என்னை விட்டு எங்கடி ஓடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்னத்திலே உடைக்கிறார். இன்னும் ஒரு எட்டு உடைக்கிறார். ஒரே அடி, அவ்வளோதான், முடிந்து விட்டது. ஒரு லைட் ஸ்டைல் கீழே இருந்துச்சு, அதை பிடிச்சிக்கிட்டார். பந்து குறி தப்பியது, இருந்தாலும் விடவில்லை. ஓங்கி ஒரு அடி அடித்து விட்டார். சுழற்றி போய் தூரத்தில் விழுகிறார். திருப்பியும் இன்னொரு அடி, போய் கீழே விழுந்து எலிமினேட் ஆயிட்டார். பேசார். அங்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கிறார். பொண்ணு கூட பார்க்கல, நான் பொண்ணுதான் மண்ணு, அந்த மண்ணை கூட பார்க்காமல் அடித்து துன்பப்படுத்துகிறார். கடைசியில் வெற்றி அடைந்து விட்டார். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், கத்தி சிரித்தால் காது போகும். எஸ். திருப்பியும் வந்து விட்டால் நம்ம நிறைய பிளேயர் வாளை சுழற்றி ஒன்று வீசுகிறார். குறி தப்பியது, ஆனாலும் முயற்சியை தளரவில்லை. ஓகே, பாம்பை தூக்கி வீசி விட்டார். மண்டையில் வெடித்து செதறியது, ஆனால் அந்த பிளேயருக்கு இன்னும் ஆகவில்லை.
இவர் உடைத்த உதையில் அந்த பிளேயர் 10 கிலோமீட்டர் தள்ளி விழுந்து விட்டார். திருப்பியும் ஒரு ஸ்லாப் அடித்து விட்டார். 8 உதைக்கிறார், தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டார். இன்னொரு பிளேயர் பால் எடுத்து வந்து கையில் வைத்திருக்கிறார். இவளை நோக்கி அடிக்கிறார். 10 ஹெட்ஷாட் வைத்து முடித்து விட்டார். பந்தை எடுத்தார், சுழற்றி அடித்தார். அங்கிட்டு ஒரு பிளேயர், அந்த பக்கம் ஒரு பிளேயர் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார். அவரிடம் சுத்தி போய் மண்டையில் ஒன்று வைக்கலாம் என்று கூறி திட்டமிட்டு விட்டார். அவனை விட்டு எழுந்து விட்டான், எலிமினேட் ஆகிவிட்டான். திருப்பியும் ஒரு ஷாட். ஓ மை காட், அந்த பொண்ணு பிறண்டு போய் விழுந்து விட்டது. கையில் ஒரு அடி, திருப்பியும் பிறண்டு போய் விழுந்து விட்டாள். பெண்கள் எல்லாம் மண்கள் என்னவார்கள், ஆனால் பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜெயித்து திருப்பியும் முடித்து விட்டார். இந்த கேம்ல இதோட முடித்து விடலாம். எப்படி இருந்துச்சு இந்த காமெடியான பேச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த கேம்ல முடிச்சுக்கலாம். ஸ்டே சேஃப், பி ஹாப்பி. ஸோ டட்டா பாய் பாய் ஃப்ரம் NNTG. இது ஒரு மினி கேம். டட்டா டாடா சொல்லு. டாடா गाइस. இது ஒரு மாசான கேம் பிளேயோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். டட்டா பாய் பாய்.